La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டாப் 5 ஆயுஷ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆயுஷ் எடுத்துக்கிட்டோம்னா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி. ஸோ இந்த 4 கோர்ஸ்க்கும் நீட் மார்க்ல தான் வரும். ஸோ இதுல இருக்க டாப் 5 ஆயுஷ் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நாம பார்ப்போம் இன் தமிழ்நாட்டில். இப்போ சித்தாக்கு டாப் 5 பார்க்கலாம். அண்ட் தென் ஆயுர்வேதா டாப் 5, அண்ட் தென் ஹோமியோபதி டாப் 5. இந்த மாதிரி காலேஜஸை நம்ம பிரித்து பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு அனலைசிஸ் கண்டிப்பா வரும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த இப்போ இருக்க சுச்சுவேஷன், கரண்ட் ஃபியூச்சர், ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு இதெல்லாம் தான் டாப் 5 காலேஜஸ். ஸோ இது என்னோட அனலைசிஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், அண்ட் தென் தாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தர் படி ஒவ்வொரு மாறும். அதுபடி நாம இது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலா சொல்ல போனா எதன் பேஸ் படி நம்ம இந்த டாப் 5 காலேஜஸ் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பேஷன்ஸ் ஃப்ளோ. ஒரு காலேஜ்ல எந்த அளவுக்கு பேஷன்ஸ் அதிகமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் டெவலப் ஆகும், நமக்கு கெரியர்ல ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் திங் எதை வச்சு நான் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலேஜ் எந்த எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காலேஜ்ல நிறைய நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஒரு காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா? ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அண்ட் தென் புக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த எல்லா காலேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மெஸ்ஸு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேர்ட் மோஸ்ட் திங்கில் இதை வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டி. ஸோ அந்த காலேஜ் எந்த பிளேசஸ் மாதிரி இருக்குது, ஸோ ரூரல் இருக்கா, அண்ட் தென் சிட்டியில் இருக்கா, அண்ட் தென் டவுனில் இருக்கா, இந்த மாதிரி வச்சு நாம் காலேஜ் பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ். ஸோ அந்த காலேஜ் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ்க்கு தான் நாம் ஒரு நாலேஜ் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய எஜுகேஷன் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கைடன்ஸாக அவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் பிரிச்சிருக்கேன். இது என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியனாக இருக்கும். 5 காலேஜில் போத் பிரைவேட் காலேஜஸும் வரப்போகுது, அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜஸும் வரப்போகுது. அதில் டாப் 5 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சித்தால பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஹோமியோபதி, அப்புறம் ஆயுர்வேதா, அந்த மாதிரி பார்க்கலாம். சித்தால டாப் 5 காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், இந்த காலேஜ் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா. ஓகேங்களா? நிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் மொத்தமாக 60 சீட் இருக்கு. அந்த நம்ம சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் இருக்கும். ஸோ பேஷன்ஸ் ஃப்ளோ நல்லாவே இந்த காலேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கொஞ்சம்மெண்ட்டுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த காலேஜ் ஒரு பெஸ்டான காலேஜ் ஃபார் சித்தா. செகண்ட் மோஸ்ட் திங் எந்த காலேஜ் நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை அரும்பாக்கம் சித்தா மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் ரொம்ப 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 நல்ல காலேஜ் கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரீடமாக இருக்கும். பேஷன்ஸ் ஃப்ளோ கவர்மெண்ட் காலேஜுங்கிறதால பேஷன்ஸ் ஃப்ளோ அதிகமாகவும் வர செய்யும். அண்ட் தென் நம்ம நல்ல நாலேஜபுளாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான காலேஜ். ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நிறையவே இருக்கும். அண்ட் தென் தேர்ட் மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ்க்கு இல்லாமல் தான் இருக்குது. அதனால இது தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இது பாளையங்கோட்டை காலேஜ் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான காலேஜ். ஸோ சென்னை சித்தா காலேஜோட பாளையங்கோட்டை காலேஜ் தான் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இதில் யூஜி இருக்குது, பிஜி இருக்குது, அண்ட் தென் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் ரேராக இருக்குது. அண்ட் தென் இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 கவர்மெண்ட் காலேஜஸ் தான். இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்க்குள்ளே வருவோம். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காலேஜ் எதை சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATSPS சித்தா மெடிக்கல் காலேஜ், அகிலா திருவேண்டரம் சித்தா மெடிக்கல் காலேஜ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுலையுமே கம்பேரிங் பேஷன்ஸ் ஃப்ளோ அதிகமாகவே வருவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்கு, அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். கொஞ்சம் இந்த காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் மோஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ், சென்னை சித்தா மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். இது சென்னையில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதில் நீங்கள் சொல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். கொஞ்சம் பேஷன்ஸ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாப் 5 மோஸ்ட் காலேஜஸ் இன் சித்தா. மற்ற காலேஜெல்லாம் சேரக்கூடாத ப்ரோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது.
மற்ற காலேஜும் நல்ல காலேஜ் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுக்கு மற்ற காலேஜில் சீட் கிடைச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. ஆக்சுவலாக இது என்னோட அனலைசிஸ் படி நான் வந்து சொல்கிறேனே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்ற காலேஜில் இப்போ தான் சில காலேஜஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. சில காலேஜில் அவ்வளோவா பேஷன்ஸ் ஃப்ளோ இல்லைங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த காலேஜஸை வந்து பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு மற்ற காலேஜில் சீட் கிடைச்சிச்சாலும் தாராளமாக படிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஹோமியோபதியில் இருக்க டாப் 5 காலேஜஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்னோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட் திருமங்கலத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. மிச்சதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் தான். ஸோ செகண்ட் மோஸ்ட் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் தேர்ட் மோஸ்ட் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கு. அப்புறம் ஃபோர்த் மோஸ்ட் திங் காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்விஎஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது எங்க இருக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை. ஸோ இதெல்லாம் தான் ஹோமியோபதிக் காலேஜ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காலேஜ் வந்து மற்ற காலேஜை விட நான் சொன்ன கிரைட்டீரியாவில் வந்து இது வந்து வருது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கும் சொல்லப்போனால். ஸோ அந்தந்த கிரைட்டீரியாவில் அவங்க பேஸ் பண்ணி காலேஜ் வந்து பிரிச்சிருப்பாங்க. மற்ற ஹோமியோபதி காலேஜஸும் ஸோ நியர்பை ஈக்குவலாக தான் வருது. ஸோ 1 or 2 ஃபெசிலிட்டிஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கே தவிர்த்து மற்றபடி மற்ற ஹோமியோபதி காலேஜஸும் இன்னும் நல்லா வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டாகவும் அந்த நல்ல ஃபர்னிச்சர்ஸ் ஸோ வந்து நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ நல்லா வந்து நிறைய வருஷங்களும் சில காலேஜஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஒப்பீனியன். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே ஆயுர்வேதா பக்கம் போவோம். ஆயுர்வேதால மொத்தமாகவே வந்து 6 காலேஜ் தான் இருக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஒரு கவர்மெண்ட் காலேஜ், மிச்சம் 5 பிரைவேட் காலேஜஸ் தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ கவர்மெண்ட் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் கோட்டார்ல இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் மோஸ்ட் ஆயுர்வேதா இந்த காலேஜ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் ஆயுர்வேதா காலேஜ். ஸோ அது ஆர்பிஎஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆயுர்வேதா கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க பேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு சாய்ராம் ஆயுர்வேதா காலேஜ். அப்புறம் வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மரியா ஆயுர்வேதா காலேஜ் கூட நம்ம வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த காலேஜஸ்லாம் நம்ம வந்து ஆயுர்வேதால இந்த காலேஜஸ் தான் ப்ரெசென்ட்டே ஆயிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ எவ்வளோதான் பார்த்தாலும் ஆயுர்வேதா காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இந்த காலேஜஸ்க்குள்ள நம்ம வந்து வந்தாகணும், பலவா இருந்தாகணும். அப்புறம் வந்து 5th காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமானுவேல் ஆசார் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரியில் வந்து இருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இதெல்லாம் தான் ஆயுர்வேதா காலேஜஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க சொல்லப்போனா. ஸோ நான் சொன்னது என்னோட ஒப்பீனியன், நம்மளோட கருத்துக்கள். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெஸ்ட் காலேஜஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தென் வந்து நீங்க என்ன காலேஜஸ் வந்து சேர போறீங்க. சில பேர்லாம் வந்து டேஸ்காலாக போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நியர்பை அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்க்கறதா இருக்கட்டும். இல்லை எனக்கு வந்து நிறைய வந்து எஜுகேஷன் வேணும், நிறைய நாலேஜ் வேணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போய் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் தோன்றும். ஸோ சில பேருக்கு சித்தா பிடிக்கும், சில பேருக்கு ஆயுர்வேதா பிடிக்கும், சில பேருக்கு ஹோமியோபதி பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யுனானியில் இருக்கிறது ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தாங்க. கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் சென்னையில் இருக்கு. இதுக்கு எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸுமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டாப் 5 காலேஜஸ்க்குள்ள இதெல்லாம் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜ்ல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற காலேஜில் நம்ம தாராளமாக எடுத்து படிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. 1 or 2 ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் முன்ன சொன்ன வீடியோவில் மாதிரி தான் ஆக்சுவலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேஜராக வந்து பாதிக்கும். ஓகேங்களா? சில காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் 3 lakhs கவர்மெண்ட் கோட்டால போனவே 3 lakhs வரும். அதே வந்து பர் வருஷத்துக்கு 3 lakhs. இது 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க 15 lakhs. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடும்போது வருஷத்துக்கு வந்து 2.5 lakhs 3 lakhs அப்படி இப்படின்னு போனால் 4 lakhs வந்துடும். நாம் இன்ட்டு 5 போட்டோம்னா 20 lakhs. ஸோ இது கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கவுண்டான ஸ்பெண்ட் நம்ம வந்து அந்த காலேஜ் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறது தான் உங்களோட திறமை இருக்குது.
ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட் காலேஜஸ். இன்னுமே சித்தா இப்ப வந்து சில பேருக்கு வந்து சித்தா தான் எடுக்கணும் அப்படின்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லா சித்தால மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பெஸ்ட் காலேஜஸும் அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்லாட்டி கொஞ்சம் லோ லெவல் ஆஃப் காலேஜஸும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்ல நான் எடுத்து படிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னா, தாராளமா எடுத்து படிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்பலாம் நெறைய ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா சொல்லப்போனா. அதே மாரி தான் இப்ப வந்து காலேஜஸ் இன் ஆயுஷ் தமிழ்நாட்டுல டாப் 5 ஆயுஷ் காலேஜஸ் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி. ஸோ இதெல்லாம் தான் டாப் 5 காலேஜஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னுமே நெறைய காலேஜஸ் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லன்னா சொல்லல ஆக்சுவலா. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இந்த நாலேட்ஜ் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து நெறைய பேர் நெறைய காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆயுஷ்ல வந்து ஜாயின் பண்ற ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்களுக்கு கிடைச்ச காலேஜ் நீங்க வந்து தாராளமா எடுத்து படிக்கலாம். நோ இஷ்யூஸ்ங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்லாட்டி நம்ம வந்து நல்ல எஜுகேஷன், குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும். ஐ வாண்ட் டூ பி எ டாக்டர் அப்படின்னா, நம்ம என்ன காலேஜ்ல படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. அந்த காலேஜ்ல நம்ம எப்படி அந்த கோர்ஸ்ல நீ எப்படி வளர்ந்திருக்க? நீ எப்படி ஸ்கோப்பா இருக்க? நீ ஸ்கோப்ங்கிறது ஆக்சுவலா சொல்லப்போனா, நீ தான் அந்த ஸ்கோப்பே. சொல்லப்போனா. நீ எப்படி அந்த ஸ்கோப், நீ எப்படி அந்த கோர்ஸ்ல நீ எப்படி ஸ்கோப்பா இருக்க? நீ எப்படி ஏர்ன் பண்ற? நீ என்ன கத்துக்கிட்டங்கிறது தான் மேட்ரு. நீ எப்படி ஏர்ன் பண்ண போற? அப்படின்னு தான் மேட்ரே தவிர்த்து, மத்தபடி அந்த காலேஜ்ல படிச்சுட்டாங்க. அதனால அவங்க வந்து அவ்ளோ ஹை லெவலா இருக்காங்க. இந்த காலேஜ்ல தான் நான் படிச்சேன். அதனால நான் லோ லெவலா இருக்கேன். அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நீ எந்த அளவுக்கு நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கிற, நீ எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்க, நீ எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா வெளிய வர அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டூ ஷேர் திஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஏதாச்சும் என்ன சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. சித்தர்க்கு ஒரு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அப்படின்னா பர்சனல் ஐடி மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடியுமே இருக்கு. அண்ட் தென் கைஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். டாடா பை பை.